கொல்லிமலையில ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட் வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறமா லஞ்ச் நாங்க இங்க சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் எங்களோட ஸ்பாட்லாம் நாங்க போய் சுத்தி பார்க்க போறோம். கொல்லிமலை வந்து இந்த கொடைக்கானல், ஊட்டி இந்த மாரி வந்து ரொம்ப கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு கிளைமேட் இங்க இல்ல. இருந்தாலும் ஓகே. ஓரளவுக்கு என்ஜாய் பண்ற மாரி தான் இருந்தது. எல்லாமே வந்து ஓப்பன் பிளேஸ்ல தான் வச்சிருக்காங்க. இங்க நெறைய பேர் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு நல்லா சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்து சாப்பிடுறது ஒரு நல்ல ஃபீலா இருக்கும். ஏன்னா, இந்த கிளைமேட்ல நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா, நாங்க வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம். சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரசம், பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டோம். அங்க இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு செஞ்சிருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. மிளகு கொடியில இருக்கிற மிளகு. ஸோ இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பச்சை கலர்ல இருந்தது. இந்த ரெசார்ட்ல வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்காக, அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பார்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்க நெறைய கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பேர்ட் சவுண்ட் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாரி நடந்து போறது, அந்த ஃபீலே வேற லெவல்ல இருந்தது. நைட்டு வந்து ரூம்ல வந்து ஸ்டே பண்றதுக்கு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, என் கூட வந்தவங்கலாம் வந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தூக்கம் வரலையே சொல்லிட்டு, மறுபடியும் நான் நைட் வாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெசார்ட்ட சுத்திட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கேங்கே நின்னு எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெசார்ட்ல வந்து கேம்ப் ஃபயரும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. கேம்ப் ஃபயர் போட்டு ஆட்டம், பாட்டம்னு ரொம்ப ஜாலியா ஒரு கேங் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது.